எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் வீட்டில் கருப்பு காப்பி தாங்க போட்டிருக்கேன். என்னடா இந்த அக்கா கருப்பு காப்பிக்கெல்லாம் வீடியோ போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கருப்பு காப்பி தூள் அவளை கேர்லெஸ்ஸாக நினைக்காதீங்க. ஏழைகளின் எளிய உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒன்றுமே இல்லைனாலும் அந்த கருப்பு காப்பி இருந்தால் போதுங்க, ஒரு குடும்பம் பசியவே போக்கிடலாம். அந்த பவர் வந்து இந்த கருப்பு காப்பிக்கு இருக்குங்க. நான் வந்துட்டு இது எப்போவுமே 20-30 பேக்கெட் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இதை நான் கொதிக்க வச்சுட்டு சம்டைம்ஸ் ரொம்ப ரெகுலர் பழக்கம் இல்லை, எப்பாவது ஒரு டைம் தாங்க குடிப்பேன். அதோடு நான் 2 ஸ்பூன் வந்துட்டு லெமன் சேர்த்துக்குவேங்க. லெமன் சேர்த்தோம்னா அந்த ஃப்ளேவரே மாறும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாட்டு சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது வந்துட்டு எங்கேயாவது வெளில போயிட்டு வரும்போது ரொம்ப தலைவலியாக இருக்குது, அப்படி ஏதாவது கஷ்டமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கருப்பு காப்பி, நான் போர் அடிக்கும் கூட நான் காப்பி குடிப்பேங்க. இந்த பிஸ்கெட் பாக்கெட் வந்து ஆதரவே இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு 3 நாளாக இருக்குங்க. யாராவது எடுக்கிற மாதிரி தெரியல. சரி நம்ம ஆதரவு கொடுப்போம்னு எடுத்து இது பிரித்து பிஸ்கெட்டை தொட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல காம்பினேஷன் பிஸ்கெட் வித் பிளாக் காஃபி. இந்த பிளாக் காஃபியில் நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா முகம் பொலிவடையுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸ் பிரைட்னஸ்லாம் கூடி வரும். பியூட்டி டிப்ஸாகவும் பார்க்கலாம், ஹெல்த்தி டிப்ஸாகவும் எடுத்துக்கலாம். அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க இந்த பிளாக் காஃபியில்.